செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோயில் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. பேட்ரிக் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 77வது சுதந்திர தின விழா முதுநிலை பள்ளி வளாகத்தில், தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் புதன்கிழமையன்று காலை 9 மணியளவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருத்தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன், உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் ஆசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோயில் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தார். பின்னர் செங்கழுநீர் அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக கோயிலுக்கு வந்த துணைநிலை ஆளுநரை கோயில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். பேட்ரிக் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 77வது சுதந்திர தின விழா முதுநிலை பள்ளி வளாகத்தில், தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் புதன்கிழமையன்று காலை 9 மணியளவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்கக பாரத சாரண சாரணியர் இயக்க அமைப்பு ஆணையர் திரு கே சண்முகம் அவர்களும், பள்ளியின் முன்னாள் மாணவரும் பாரத ஸ்டேட் வங்கியின் உதவி மேலாளருமான திரு கோவிந்தராஜன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுதந்திர தின விழா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் திரு ரே பெரட்ரிக் அவர்களும், மருத்துவ இயக்குனர் திருமதி ஜீட்டா பெரட்ரிக் மற்றும் பள்ளியின் முதல்வர் திருமதி செல்லா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தியும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்தார்கள். மாணவி டி சுபாஷினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சுதந்திர தின விழா குறித்த சிறப்பு செய்தியினை மாணவி சுபஸ்ரீ, மாணவன் சரவணன் மற்றும் பிரணதி ஆனந்த் ஆகியோர் பேசினார்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களது கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 12ஆம் வகுப்பு மாணவன் செல்வன், ஆம்ரிஷ், பெர்னாண்டோ என்று கூறினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும், நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சாரண சாரணியர் தன்னார்வலரும் சிறப்பாக செய்திருந்தனர். பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருத்தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன், புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கடந்த 7ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தியுடன் தொடங்கியது. கடந்த 8ஆம் தேதி துவாஜரோகணம் என்கின்ற கொடியேற்று விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தினம்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. இத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதானத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதான திட்டத்திற்கு நன்கொடை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து ரவி செட்டியார் அவர்கள் செய்திருந்த அன்னதானத்தில் பங்கேற்ற 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் ஆசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைஸ்மன் பள்ளி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகத்திற்குள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் ஆசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19 தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மன் பள்ளியில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் 133 அடி திரை சிலையில் 1330 திருக்குறள் எழுதும் நிகழ்வு, 30 மணி நேரம் திருக்குறள் முன்னேற்றுதல் நிகழ்வு, கட்டுரை அரங்கம், கவியரங்கம், சிறுகதை அரங்கம், திருவள்ளுவர் ஓவியம் 13 அடி உயரத்தில் வரைதல் மற்றும் 1330 நபர்கள் 1 நிமிடத்தில் 10 திருக்குறள் ஒப்பித்தல் நிகழ்வு ஆகியவை நடைபெற உள்ளது என தெரிவித்தார்.
இதில் செவலிய கலைமாமணி PJ சந்தோஷம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர்களுக்கு 33 அமைப்புகளுக்கு திருக்குறள் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. மேலும் திருக்குறளை சார்ந்த நடனம், பாடல், நூல் வெளியீட்டு விழா மற்றும் பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். இதில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் கவிதைகள், சிறந்த கட்டுரைகள், சிறுகதைகள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தலைப்பில் கட்டுரை, தன்னெஞ்சறிவது என்ற தலைப்பில் கவிதை, எண்ணிய எண்ணியாக்கு என்ற தலைப்பில் சிறுகதையும் எழுத வேண்டும் என்று தெரிவித்தார். பேட்டியின் போது கவிஞர் கலா விசு, பள்ளியின் துணை முதல்வர் பாலமுருகன், புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க செயலாளர் ஆசிரியர் செல்வமணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு மக்கள் முதல்வர் ரங்கசாமி ஆசீர்வாதத்துடன் நெல்லித்தோப்பு அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பில் தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்கள் தலைமையில் 1000 பக்தர்களுக்கு பிரெட் பாக்கெட் மற்றும் மசாலா பால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் தொகுதியின் பொதுச் செயலாளர் APT சவுந்தரராஜன், மாநில IT விங்ஸ் மீடியா தலைவர் பாஸ்கர், மாநில மருத்துவர் அணி நிர்வாகி டாக்டர் கணபதி, நிர்வாகிகள் குவைத் குமார், பிரபு கணேஷ், ஜனா, ரிஷி, மணிகண்டன், கார்த்தி, விக்கி இவர்களுடன் சத்யன் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஏற்பாடுகளையும் தொகுதியின் துணைத் தலைவர் சந்துரு செய்திருந்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவரின் MP நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் செலவில் சுதந்திர பொன்விழா நகரில் ரோடும் போடுவதற்கான பூமி பூஜையை MP வைத்திலிங்கம் தொடக்கி வைத்தார். அந்த ரோடு போடும் பணி கடந்த மாதம் நிறைவு பெற்ற நிலையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோயில் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. பேட்ரிக் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 77வது சுதந்திர தின விழா முதுநிலை பள்ளி வளாகத்தில், தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் புதன்கிழமையன்று காலை 9 மணியளவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருத்தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன், உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் ஆசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார்.